Infinix Hot 8 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன் வந்து இந்தியாவில் நேற்று தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட விலை பார்த்தோம் அப்படின்னா 7000 ரூபாய். 7000 ரூபாய்க்கு வந்து 5000 mAh பேட்டரி, ட்ரிபிள் கேமரா செட்டப், 4 GB RAM, 64 GB ஸ்டோரேஜ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்டவன் படைச்சான் கொடுத்தான் அனுபவி ராஜாண்டு அனுப்பி வச்சான் என்ன அனுபவி ராஜாண்டு அனுப்பி வச்சான். இந்த ஸ்மார்ட் போன் வந்து 2 கலர்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பர்பிள் கலர், இன்னொன்று வந்து சியான் அப்படின்ற 2 கலர்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் வைஸ் பார்ப்போம். டிசைன் பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு பாலிகார்பனேட் கிரேடியன்ட் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் பின்னாடி இருக்கு. ட்ரிபிள் கேமரா செட்டப் போடுவது. டிசைன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அண்ட் அடுத்து நம்ம டிஸ்பிளே எடுத்துட்டோம் அப்படின்னா 6.5 இன்ச் கொண்ட IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாட்டர் ட்ராப் நாச் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சின்னதாக இருக்கு. அண்ட் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா 90.3% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரொம்பவே என்ன சொல்றேன், ரொம்ப ஸ்கிரீன் பெருசாவே கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து நம்ம பேட்டரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற போன்லாம் இந்த பட்ஜெட்ல பார்த்தோம் அப்படின்னா 4000 mAh பேட்டரி, 3000 mAh பேட்டரி இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க தான் வந்து இந்த பட்ஜெட்ல 5000 mAh பேட்டரி, ரொம்ப பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ரொம்பவே நல்ல விஷயம். போனுக்கு வந்து அதிகமான பேட்டரி இருக்குது. அண்ட் இவங்க கொடுக்குற ஃபாஸ்ட் சார்ஜர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நார்மலா இந்த பட்ஜெட்ல ரெட்மி மற்ற பிராண்டெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா 5 வாட் சார்ஜர்ல 1 ஆம்பியர் சார்ஜர் கொடுப்பாங்க. இவங்க வந்து ஒரு 10 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே 5 வோல்ட் 2 ஆம்பியர் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம பின்னாடி கேமரா செட்டப் எடுத்துட்டோம் அப்படின்னா 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப் 7000 ரூபாய் பட்ஜெட்ல சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ட்ரிபிள் கேமரா செட்டப் நம்ம எடுத்துட்டோம். மெயின் கேமரா பார்த்தோம் அப்படின்னா 13 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா. இதோட ஆப்பேச்சர் வந்து f1.8 ஆப்பேச்சர் வந்து f1.8 இவங்க கொடுத்தது. லோ லைட்லலாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இமேஜஸ் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும், அதிகமான லைட் உள்ள இருக்கும். அண்ட் இமேஜோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ரெண்டாவது கேமரா பார்த்தோம் அப்படின்னா 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சர், போர்ட்ரேட் போட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் மூணாவது கேமரா வந்து லோ லைட் சென்சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. லோ லைட் போட்டோஸ்க்குலாம் வந்து இந்த கேமரா வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் லோ லைட் போட்டோஸ் நம்ம ரொம்ப எதிர்பார்க்க முடியாது இந்த பட்ஜெட்ல. பட் இருந்தாலும் அதை கொடுத்துருக்காங்க. போட்டோஸ் கொஞ்சம் பெட்டரா வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அண்ட் அடுத்து இவங்க என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா Mediatek Helio P22 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய ப்ராசஸர் இந்த ப்ராசஸர் தான். இது எப்படி சொல்றது, உங்களுக்கு டே டு டே டாஸ்க் வந்து நல்லாவே கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் மற்ற ஃபோன்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பட்ஜெட்ல Mediatek Helio P22 யூஸ் பண்ணியிருப்பாங்க. 2 GB RAM தான் இருக்கும். பட் இந்த ஃபோன்ல பார்த்தோம் அப்படின்னா 4 GB RAM கொடுத்துருக்காங்க. அதனால வந்து உங்களுக்கு மற்ற 2 GB RAM ஃபோனோட இது கொஞ்சம் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு மற்ற இந்த செக்மெண்ட்ல இது கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணோம். அண்ட் இன்டர்னல் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 64 GB கொடுக்குறாங்க. வேற யாருமே வந்து இந்த பட்ஜெட்ல 64 GB கொடுத்ததில்ல. ஒன்று 16 GB நம்ம பார்க்கலாம், இல்லை 32 GB பார்க்கலாம். இவங்க வந்து 64 GB கொடுத்துருக்காங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். இவங்க வந்து இந்த 64 GB எடுத்துட்டு வந்ததுனால மற்ற பிராண்ட் எல்லாமே வந்து 64 GB எடுத்துட்டு வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் இன்ஃபினிக்ஸ்ல இருந்து. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த போன்ல வந்து ட்ரிபிள் கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கார்டு ஸ்லாட் அப்படின்னா என்னன்னா, நீங்க 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அட் டைம் 3 கார்டையுமே வந்து நீங்க இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு 64 GB பத்தல அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க மெமரி கார்டை வந்து இந்த போன்ல இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்க எந்த சிம்மையுமே வந்து நீங்க இழக்காம 2 சிம் அண்ட் ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா எடுத்துட்டோம் அப்படின்னா 8 மெகா பிக்சலுக்கான ஒரு ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இது AI சப்போர்ட்டட் கேமரா வித் AI ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து நாங்க இதுல கொடுத்துருக்கோம். உங்களுக்கு போட்டோஸ் எல்லாம் பெட்டரா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனில இருந்து சொல்றாங்க. பட் இந்த பட்ஜெட்ல 8 மெகா பிக்சல் ஓகே, நம்ம அது எதுவும் குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. இந்த போன் பாத்தீங்க அப்படின்னா XOS அப்படின்ற இவங்களோட கஸ்டம் யூசர் இன்டர்ஃபேஸ்ல இருந்து தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 9 வந்து சொல்லலாம்.
மொத்தமாக 7000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணை மூடிட்டு வாங்கிட்டு போயிடலாம். 7000 ரூபாய்க்கு வந்து வேற யாருமே கொடுக்காத ஒரு ஸ்பெக்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா டிஸ்பிளே வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ்வலாக 6.1 6.2 இல்லை 6.3 இன்ச்சு இந்த பட்ஜெட்டில் பார்ப்போம். இவங்க வந்து 6.5 இன்ச் கொடுத்துருக்காங்க. மீடியா கன்செப்ஷனுக்கு வந்து இது ரொம்பவே நல்லாவே கை கொடுக்கும். நீங்கள் அதிகமாக வீடியோஸ் இல்லை கேமிங்லாம் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பெரிய ஸ்க்ரீனில் உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பேட்டரியும் பார்த்தோம் அப்படின்னா 4000 mAh 3000 mAh பேட்டரி இல்லாமல் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு 10 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக உங்களுக்கு இந்த 10 வாட் சார்ஜர் சப்ளைட் சார்ஜர்லேருந்து நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 hours சார்ஜ் ஆகும். 3 hours டைமில் வந்து உங்களுக்கு ஃபோனாக ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. உங்கள் பட்ஜெட் வந்து 7000 ரூபாவா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 64 GB தேவைப்படுது, ஒரு 3 கேமரா செட்டப், பேட்டரி அதிகமாக தேவைப்படுது, பெரிய டிஸ்பிளே தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து உங்களுக்கு டே டு டே டாஸ்க்கு நல்லாவே இருக்கும். பட் நீங்கள் ரொம்பலாம் புஷ் பண்ண முடியாது. இந்த ஃபோனில் ரொம்ப புஷ் பண்ணீங்க அப்படின்னா லேக் ஆக கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசஸர் தான். உங்களுக்கு வந்து ஒரு 7000 ரூபாயில் இது வந்து ஒரு கில்லர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். நீங்கள் இந்த ஃபோன் வாங்குற மாதிரி ஐடியா இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.